இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னதுன்னா கனவா சுக்கா. இந்த கனவா சுக்கா சாம்பார் சாதம், ரச சாதம், புளியோதரை, லெமன் ரைஸ் இதுக்கு அட்டகாசமான சைட் டிஷ்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கனவா நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நிறைய பேர் ரிங்காக கட் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது பிடிக்கும்னு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு. இப்போது அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது 2 பெரிய வெங்காயமை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி வந்ததும் நம்ம அவிச்சு வச்சுருந்த கனவாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து 4 வத்தல் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும் அப்படி சேர்க்கும்போது. சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வற்றி அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான கனவா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் சுக்கி இஷ்டப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.